ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு மாலுக்கு தாங்க போறோம். யூத் படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? யூத் படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். என்ன டிஸ்க்ளைமர்? சொல்லு, என்ன டிஸ்க்ளைமர் நீயே சொல்லு. போட்டியே நேத்து. மறந்துருச்சுடா, சுத்தமா blank இருக்கு. சொல்லு. இல்ல, அங்க போய் பார்க்கறது சரி, அத இன்ஸ்பிரேஷன். ஆமா ஆமா, போறதுக்கு முன்னாடியே அதுல வேற ஏதோ 3 பொண்ணுங்களை லவ் பண்ற மாதிரி அப்படியே மன்மதன் மாதிரி அப்படி எல்லாம் நடிச்சிருக்கான் கென்னு அப்படின்னு சொன்னாங்களா. அதனால இங்க பாரு, படம் பாக்குறதோட சரி சரியா அந்த கல்ச்சரை வந்து நீ இன்ஸ்பயர்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தெரியல, கன்ஃபார்மா தெரியல, மேபி என்ன மாதிரி கான்செப்ட் தெரியல, நான் கேள்விப்பட்டதை வச்சு சொன்னேன். சொல்லி கூட்டு போகணும்லங்க. நானே ஆல்ரெடி நல்ல பையனா வளர்த்திட்டு இருக்கேன். பாத்துக்கு இது கெட்டு போயிட்டானா அதனாலதான். ஓகேவா, இன்னைக்கு வந்து ஜாலியா மாலுக்கு போறோம், படம் பாக்குறோம், அதுக்கப்புறம் என்ஜாய் பண்றோம், சுத்தி பாக்குறோம், வரோம். ஓகேவா? ஓட்டு 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 வந்துட்டோம். ஆமா, பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இங்க இத்தனை கேட்ட தாண்டி போறதுக்குள்ள வேற விடிஞ்சு போயிரும். ஒவ்வொரு வாட்டி மாலுக்கு வரப்பெல்லாம் நானும் சொல்றதுதான் உங்ககிட்ட, ஃபேன்ஸ் யாராவது இருந்தா வந்து மீட் பண்ணுங்க, ஒரு செல்ஃபி எடுங்க, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குங்கன்னு. நான் இது வரைக்கும் அப்படி எந்த இதுவும் நடக்கல. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. கேக்குமான்னு தெரியல, ஒரே சவுண்டா இருக்கு. நீதான் சத்தமா பேசணும். ஆமா, சத்தமா பேசணும். சத்தம் படம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். நாங்க தான் இந்த வெட்டியாங்கி உட்காந்துருக்கோம். எப்படி படம் முடிஞ்சோடனே தான் உள்ள போவோம் நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லாம உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் திட்டிட்டு இருக்காண்டி, படம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கண்டி அப்படின்ட்டு. சரி ஓகே, உள்ள போய் படம் முடிஞ்சா இன்ட்ரோ காட்டுறோம், இல்லனா இன்டர்வல்ல காட்டுறோம். பை. என்ன ஹாய். அடுத்து சந்து இல்லை, கிட்ஸ் ஏரியா. கிட்ஸ் ஏரியா தான். இப்போ பொம்மையெல்லாம் வச்சுருக்கேன். இது கிட்ஸ் ஏரியா தான். அங்கே போர்டு போட்டு தான் போட்டுருக்காங்க பாரு. விளையாடுறதுக்கு இல்லை, இந்த டிவி போடுவாங்க, இது பார்த்துக்கலாம். அதனால கிட்ஸ் ஏரியா. பொம்மை 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 வேணா ஒன்று வாங்கிக்கோ. பொம்மை நீ தான் உடச்சா, அது பாண்டாவா? ஆமாம், பாண்டாவா. பார்த்துக்கங்க. ஷூ போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஷூ போடலை நான். என்னைக்கான சார் என்ன பண்ணுவாங்க? ஹாஃப் மூவி முடிஞ்சு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வேற என்ன பண்ணுச்சு? என்ன ரிலேட் ஆச்சு? நான் பொண்ணுடா, என்ன பொண்ணுடா, என்ன பொண்ணுடா கொன்றுவேன். ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னலாம் பண்ணிருப்போம், அதெல்லாம் ரிலேட் ஆகும். சரி 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 ஓகே, வைக்கிறேன். போன வச்சுறேன். பை. அடியே என்ன பண்ற? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேடிக்கை பார்க்குற? எப்படி மாலுக்கு வந்தா எதுவும் வாங்கியே தர மாட்டேன், வேற விண்டோ ஷாப்பிங் தானே பண்ணணும். இந்தா தெரியுதுல, அதனால தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, நடக்க வர கால் வலிக்குதா? அதனால ஆமாம், இது பெரிய இந்த மால் 5 மாடி 6 மாடி இருக்கு. ஒரு ஓவராலாக ஒரு வியூ பார்க்கலாம். சரி, நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஆனால் கூட்டமாக இருக்கே. ரோஸ் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டாடா. என்ன வாங்கி தெரியா? வாங்கி தர அளவுக்குலாம் காசு இல்லைப்பா. நீ அவ்வளோதான், அப்படியே கண்ணை கட்டி கூட்டு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. போயிடலாமா? ட்ரெஸ் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ என்ன போட்டு பார்க்கணுமா? போட்டு பாரு, போ போ போட்டு பாரு. கண்ணாடியா? காணா போச்சு கண்ணாடி, யாரோ தூக்கி போயிட்டாங்க. போட்டு பாரு, அதான் சொல்றேன், போட்டு பாருன்னு.
இவ சொன்னா கேட்க மாட்டா, வீட்டுக்கு போய் வேலை இருக்குதுன்னு சொன்னா. இப்பதான் உட்காந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருப்பா. அவ்வளோ வேலை இருக்குது வீட்டுக்கு போய். வீடியோ பண்ணி கழுவி ஊத்துறதுக்கு ஆமா, கழுவி ஊத்துறதுக்கு தான். யாருக்கிட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லார்கிட்டயும் என்ன போலாம். என்ன போலாம்? இன்னும் போலான்னு இடத்த விட்டு நகர மாட்டியே. ஏங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இங்க ட்ரெஸ். காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்துட்டு நல்லாவே இல்லைங்க. இப்போ இது தூக்கி போட்டுறவா? வேண்டாம். போ, அங்கே பேசிட்டோ போ. போ அதுக்கு தானே நீ வந்திருக்கிற. போறான் பாருங்க. இதுக்கு தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்தனை வச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? டிப்ரெஷன். ஏய் திருட்டுமொழி, திருட்டுமொழி, இங்க திரும்ப இந்த தருணத்தை நான் காட்டி ஆகணும். எனக்கு டிஷர்ட் செட் ஆகல, வச்சுட்டேன். இப்ப சார் வந்து சார் டைம் ஆச்சு நீங்க சார் டைம் ஆச்சு நீங்க இப்ப கையில என்ன வச்சிருக்கீங்க சார்? யாருக்கு சார்? பேசிட்டு போ, பேசிட்டு போ. சரி சரி, எனக்கு செருப்பாவது வாங்கிட்டா. செருப்பு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். செல்ஃப் செக்ஷன் வந்து செருப்படுத்தியா? செருப்படுத்தி எங்க பத்தியா? அளவு எடுக்கிறது. கால அளவு எடுத்து என்னடா பண்ண போற? சும்மா வேற ஃபிளிக்கர் ஆகுதுங்க பாருங்க, எப்படி ஃபிளிக்கர் ஆகுதுன்னு. பத்தலைங்களா? கால் கழுவுல கன்றாவியா இருக்கு. இதெல்லாம் எது காட்டுற நீ? இப்ப எங்க வந்திருக்கோம்னா மேக்ஸ் வந்திருக்கோம். அது சொன்னியா நீ? இந்த ட்ரவுசருக்கு பில்லு போடல நீ. ஏய் ஏய் சரி போதும் வா. இப்பெல்லாம் உனக்கு டைம் ஆகாதே. எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். போ. கியூட்டா டாய்ஸ்லாம் வச்சிருக்காங்க பாரு. இங்க பாரு, என்னைய மாதிரி கியூட்டா இருக்குது. ஒன்னே மாதிரி கியூட்டா இருக்கு. இங்க பாரு, ஒன்னே மாதிரியே ஒண்ணு இருக்கு. நரேனு ஒன்னே மாதிரியே ஒண்ணு இருக்கு பாரு. நரேன் ஒன்ன மாதிரியே இருக்கு. வாங்கிக்கிறியா? தோடலாம் கியூட் கியூட்டா இருக்கு. சார் வாங்கின ஒரு ட்ரௌசருக்கு பில்லு பே பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன அது ஒன்று எனக்கு பத்துமா? ஏ அலும் பண்ணாதடி. கிட் செக்ஷனில் வந்துட்டு என்னடி ஐயோ ஐயோன்ற? கியூட்டா இருக்கு. பத்துமா? பத்தும், நல்லா பத்தும் உனக்கு. போ நீ இதுக்கு வாங்கியே பாப்பா பத்துக்கலாம். பாப்பா எனத்தியா சொல்லாத போ. இது வாங்கிட்டாடா. அதெல்லாம் உனக்கு பத்தாதுன்பா. என்னன்பா இந்த ஃப்ராக்கு வேணுன்னே பண்ணாத நீ. பாரு வா போலாம். இங்க என்ன பண்றா பாருங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு பாருடா. மேட்ச் ஆலாம் இல்லை, சுத்தமா மேட்ச் ஆகல. என்ன வருவியா மாட்டியா? எல்லாம் கான்ட்ராஸ்டா போடணும் நரேனே. எடுத்தியா? எங்க போட போற? அதை எங்க போட போற? இந்த மாலுக்கு தான் போடுவேன். அப்படியே போட்டு வந்த மாதிரி அப்படியே வந்துட்டா. வா அலாரம் அடிச்சிடும் பீம்பின்னு பார்த்துக்கோ. வா சரி வா போலாம். டைம் ஆகுது, வா போலாம். பா வாங்க ஹீல்ஸ்ன்னு சொல்லுவ. எதுக்கு வச்சுட்டு வா. தேவையில்லாம டைம் ஓட்டிக்கிட்டு இருக்க நீ. அடியே எதுவுமே வாங்கி தரலன்னு மேடம் கோச்சிட்டு போறாங்க. வாங்காது ஏன் தப்பா அவ தப்பான்னு தெரியல. அங்க எங்கடி போற? இங்கிட்டு போ. இங்கிட்டு போகணும். இந்த சைடு போகணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறடி. அடியே இப்போ என்ன வேற ஏதாவது வாங்கிக்கோ. நீ தான் வாங்கிக்கிறேன்ற ஆனா வாங்க மாட்டேங்கிற. போட்டு பார்த்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி இப்போ வா போலாம். வீட்டுக்கு போலாம். இல்ல எடு, டைம் ஆகுது. ஆமா நீங்க தான் சாட்சி. என்ன சாட்சி? என்ன சாட்சி? நீங்க தான் சாட்சி. எனக்கு வெளிய போய் ஏதாவது வாங்கி தரேன்றான். வீட்டுக்குள்ள விட மாட்டேன் பாரு. எல்லாத்தையும் ஏத்துக்குவேன். ஒரு ட்ரவுசரை வாங்கினது மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தான் வாங்குறேன்னு உள்ள கூட்டு போனேன். நீ வாங்கல. கடைசி மாதிரி பொம்மை வண்டியிலேயே என்னை ஏத்தி உட்கார வச்சு கூட்டிட்டு போ. வேஸ்ட் ஆஃப் டைம். சிம்பிளி வேஸ்ட். என்ன அழகாவது வீடியோ எடுக்கிறியா நீ? அழகா தான் இருக்கு பாரு. எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இருக்காத. அதுவும் காசு இல்ல. எதுக்கு இப்ப வந்து ட்ரெஸ் எடுக்கிற? அது இது நான் ஒரே ஒரு டீ-ஷர்ட் தான் கேட்டேன். காசு இல்ல. ஆளக்கானா திரும்பி பார்த்தா ஆளக்கானா. பார்த்தா அங்க போய் ட்ரவுசர் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ட்ரையல் ரூம்ல நின்னு. இப்படிதான் ஒரு சின்ன கடையில விட்டுட்டு போற மாதிரி விட்டுட்டு போயிடுறது நீ. நான் அடுத்துறேன். எப்படியும் சமாதானப்படுத்திடுறாங்க. என்ன பண்றது? பண்ணிதானே ஆகணும், வேற வழி. சரி ஓகே, நாங்க கார்ல போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். டைம் ஆகுது, போலாம். டீ-ஷர்ட் கூட எடுத்து கொடுத்துறேன். நீ இதெல்லாம் மாட்டி கேட்பேன். ஏன் தங்க நெக்லஸ், வைர நெக்லஸ். தங்கம் இது. தங்கம்லாம் இது சும்மா டூப்ளிகேட் எல்லாம். அவனுக்கு நான் வந்து டைமண்ட் எடுக்கிறேன்.
ஆமா டைமண்ட் டைமண்டுக்கு ஸ்பெல்லிங்கே உனக்கு தெரியாது. போலாம் இப்படி கூட்டிட்டு போறேன். வா தேவையில்லாதது எதுக்கு கூலர்ஸ் பாரு பாரு பார்த்து செலக்ட் பண்ணு டக்குன்னு ம். இப்போ வந்ததுக்கு 2 கிளிப்பாவது வாங்கு. பாருங்க பொம்மைகள்லாம் இருக்குது. நிறைய நொண்ண மாதிரியே இருக்கு பாத்தியா? எது? ஆஹா இது என்னைய மாதிரி இருக்கு, கரெக்டா சொல்லி பார்க்கலாம். எது ஒன்னே மாதிரியா? ஒன்னே மாதிரி இங்க ஒண்ணுமே இல்லையே. இல்ல 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 போச்சு, உடச்சிட்டா உடச்சிட்டா போச்சு. இங்க கேக்குறது ஆமா சுத்தி சுத்தி உடச்சிடாத வையங்கிட்டு. என்ன பண்ண கீ செயின் எப்படி இதுலயே எதுவும் வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. சரி போலாமா? பாருங்க என்னமோ திட்டிக்கிட்டே வரா, என்ன திட்டுறான்னு கேளுங்க. திட்டுனா வீடியோ ஆன் பண்ணிடுறேன், அப்பதான் வாய மூடுவான்ட்டு புதுசா வந்து கத்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா திட்டுனா வீடியோ ஆன் பண்ணிடணும். கழுத்தை புடிச்சு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டுலாம் வரல, வாங்க சொன்னா மேடம் வந்து திருவிழாக்கு போனா அப்படி கண்ண முடிய குழந்தைங்களை கூட்டிட்டு போவாங்களா? அப்படிலாம் இல்ல, நான் உனக்கு வாங்கிக்கோன்னு தான் சொன்னேன். ஷர்ட்லாம் டிஷர்ட்லாம் எனக்கு வாங்கலன்றது கூட கோவம் கிடையாது. இப்ப நீ என்ன கக்கத்துல சொருகாத என்ன குடு பாருங்க. இந்த கூட்டு வந்தது இதுக்காக தான். கோவா போனதுல இருந்து ஜட்டி ட்ரவுசர் இதே பிரச்சனை தான் என்னோட. நான் எனக்கு நீ கோவா போனேன் எதுனா நமக்கு மன உடைச்சல்ல தெரிய மாட்டேங்குது. மூஞ்சியே தெரியல, மூஞ்சியே தெரியல. இந்தாங்க மேடம், சொல்லுங்க மேடம். ஏதாவது வாயில நல்லா வருது. என்ன வருது? வாமிட் வருதா? வாமிட் வந்தா எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி படத்தோட இது கண்டென்ட் சரியில்லை, என்ன சரியில்லைன்னு சொன்னேன். கலாச்சாரம் சரியில்லை, கலாச்சார சீரியடா இருக்கு கண்டென்ட் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரே டைம்ல 2-3 பேரை லவ் பண்றது அந்த கான்செப்ட்லாம் நமக்கு பிடிக்காது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி கான்செப்ட் 90s கிட் நானு. அதனால இருந்தாலும் ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் தப்பு பண்ணதெல்லாம் உணர்ந்து ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு வாங்கி பாரு. இப்ப சில பேர் ஆமா ஸ்பாயில் தான் பண்ணுவாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு சரி அப்படி அது நல்லா சொல்லணும். இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு இது சூப்பரா இருந்துச்சு அது அதை சூப்பரா இருந்துச்சு விட்டு அவ்வளவுதான். அதை விட்டு கதையெல்லாம் சொல்லணும். அவ்வளவுதாங்க. ஓகேவா? படம் வெரி குட் மூவி, பார்க்கலாம். அதுல பாட்டெல்லாம் சூப்பரா இருந்தது, பாட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா உண்மையாவே செமதான். பிரதீப் ரங்கநாதன் மூவி விடவே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நரேன் மேல கோவம். மாலுக்கு வந்தோன்ற அடையாளத்துக்காக எனக்கு எதுவுமே வாங்கி தரல. மாலுக்கு வந்துட்டு போனதுக்கு அடையாளமா என்ன வாங்கியிருக்க சொல்லு. எனக்கு டவுசர் வாங்கி எங்க பின்னாடி இருக்கு, அந்த கடைக்கு பாரு. அது அவுட் போட்ட மாதிரியே புது சீப்பை போட்டு வச்சிருக்கிற பாரு. இதுக்காக ஒரு கவர் எதுக்கு வாங்குவான்னு சொல்லிட்டு கையிலேயே கொண்டு வந்து அடிச்சு போட்டிருக்கேன். சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? நீ உன் அடையாளத்துக்கு வந்து ட்ரவுசர் இருக்கு, நான் வந்துட்டு போனதுக்கு என்ன மெமரிஸ் வீடியோவே இருக்கு. அப்புறம் என்ன? அதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? வந்தா ஒரு 4 மணி நேரம் அலைஞ்சு புழிஞ்சு ஷாப்பிங் பண்ணி ஜாலியா வரணும். வந்து அரை மணி நேரத்துல வந்து எடுனா எப்படி எடுக்க முடியும்? போயிருவோமா? காஞ்சிபுரமா? எம்மா காஞ்சிபுரம் போய் பட்டு வாங்கிடலாங்க. சீப் அண்ட் பெஸ்டா பட்டு வாங்குங்க. வீட்டை விட்டு வாங்குங்க. 4 நாள் ஆச்சு. வாங்குங்க. உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல் சென்டிமெண்ட். ஆனா நல்லா இருந்துச்சு படம். நரேனுக்கு தான் அப்படியே கனெக்ட் ஆச்சாமா நிறைய ஸ்கூல் மெமரிஸ். ஸ்கூல் மெமரிஸ் கனெக்ட் ஆச்சு நிறைய. இந்த எக்ஸ் ஞாபகம் வந்துட்டு போயிருக்கோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் இது இங்க இது எல்னி வேணும். எல்னி ஹாய் சும்மா ஆன் பண்றப்பல ஆய் சொல்லுவியா? ஆயா ஆயின்னு சொல்லாதடா. ஹாய் அதுதான் எதுவுமே வாங்கி தராதுக்கு வந்து இப்ப என்ன வாங்கி தந்துருக்கிற? நான் ஒண்ணும் வாங்கி தரலப்பா. குடி போலாம், டைம் ஆகுது. குடி போறப்போ கண்ணு வைக்காத. இங்க எல்லாம் கேட்பாங்க அண்ணனை விட்டுட்டு நீங்க குடிக்கிறீங்கன்னு. இதுக்கு பதில் என்ன சொல்றது? எதுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணா 50 ரூபாயோட பாட்டிக்கலாம்ல. இங்க பாரு அரைஞ்சிரு. அந்த ட்ரவுசர் எவ்வளவு சொல்லு.
எவ்வளோடா 799. இந்த வீட்ல போற ட்ரௌசருக்கு 799 ரூபா கொடுத்துட்டு இந்த 50 ரூபா இளநீல தான் நீ மிச்சம் பண்ற. ஆமா ஏய் கஞ்சட்டு நிறைய நினைப்பாங்க அதெல்லாம் இல்ல அதான் இளநீ சொல்றேன். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு. அதெல்லாம் இல்ல, வீட்டுல மரம் இருக்கு, ரெண்டு நம்மளே வெட்டி குடிச்சுக்கலாம், ஒன்னு என்ன 10 கூட குடிக்கலாம். ஆனா மேடம்க்கு வந்து வெளியில தான் எழுதி குடிக்கணும். குடிச்சியா? வந்துகிட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கா? இப்ப குடிக்க முடியலன்னா அதையும் என்ன தான் தள்ளுவா. இப்ப பதிவு பண்றவனுக்கு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ சீச்சி, ஐயோ தீந்துச்சு. எனக்குலாம் வேணாம்பா. இளநீ வாங்கி கொடுத்தனால மன்னிக்கிறேன். இந்த தேங்காய் வந்தோடனே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். ஓகே, எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு நிறைய இடத்துக்கு சுத்தணும் காட்டணும் அந்த மாதிரிலாம். நீங்களே போய் பாருங்களேன், எங்க சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பிராங்க்ஸ் எல்லாம் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, சேலஞ்சு vlog எல்லாம் போட்டிருந்தா எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்ட்டு. ஒரே ஒரு வீடியோ எக்ஸாட்டிக் vlogன்னு இருக்கு, அது மட்டும் போய் பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு பொள்ளாச்சி போய் எடுத்தாங்க உங்களுக்காக, ஆனா வியூஸே போகல. தேங்காய் வந்துருச்சு. அங்கேயே தின்னுட்டு தான் இங்க வந்தா மரியாதை குறைச்சலா இருக்கும் அப்படின்ட்டு அங்கேயே தின்னுட்டு வரத பாரு. வாயில இளநீ ஒட்டுலயே மாட்டிட்டேன். ஒரு வழியா கிராஸ் பண்ணிட்டா. உங்களுக்கு ரோடு கிராஸ் பண்றதுனாலே பயம். இதெல்லாம் இங்க பதிவு பண்ணி ஆகணுமான்னு. பதிவு பண்ணியே ஆகணும். ஏன் அவளும் பண்றேன்? அவளும் பயந்துகிட்டு இருப்பா, கிராஸ் பண்றவங்களையும் ஒழுங்கா கிராஸ் பண்ண விட மாட்டா, பயன்படுத்திடுவா. பார்த்து பொறுமையா போலாம், ஒண்ணும் அவசரம் கிடையாது. என்ன அப்படி அவசர அவசரமா போய் என்னங்க சாதிக்க போறோம் சொல்லுங்க. ஒரு உயிர் எவ்வளவு முக்கியம்ன்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஃபுல்லா பாப்பீங்களான்னு தெரியல, ஓட்டி ஓட்டினாலும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, மேபி. ஏன்னா ஸ்டீல் பாடி கிடையாது. டப் அப்படின்னா கை உடைஞ்சது, டிப் அப்படின்னா கால் உடைஞ்சது, டூங் அப்படின்னா மண்டை உடைஞ்சது. எல்லாருக்கும் தான் இந்த மாதிரி ஈஸியா இருமலை செஞ்சிருக்கலாம். மனசையும் சரி உடலையும் சரி கடவுள் வந்து இருமலை செஞ்சிருக்கலாம். ஆனா அது கொதன்ட்டு ஈஸியா நஞ்சு நசுங்குற மாதிரியான இது பண்ணிட்டனால கொஞ்சம் பார்த்துதாங்க போகணும். திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்மளை சுத்தி நமக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வலிய கொடுக்க கூடாது. இவ வந்து அப்படி நினைக்க மாட்டா, எனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, நீ எங்கிட்ட போய் விழுந்து தொலை, ஆனா எனக்கு வந்து ஆகக்கூடாது. ஏன் எப்படிப்பட்ட லவ் என்னோட லவ்? அது வந்து சொல்லி காமிப்பா. ஒரு தடவை வண்டியில கூட்டு போய் தள்ளி விட்டேன், இங்க பாரு, நீ மட்டும் போய் விழுந்தா பரவாயில்ல, இங்க பாரு எனக்கு தழும்பு வந்துருச்சு. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? சொன்னதே இல்ல நீ. நீ மட்டும் விழுந்திருந்தா பரவாயில்லைன்னா சொல்லல. எனக்கு தழும்பு வந்துருச்சு, இதுக்கு நீ என்ன பண்ற? என்ன பண்ணலாம் சொல்லு. கொசு கடிச்சா இவன் போய் சொல்றான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விடு ஃபுல்லா கேட்டா. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா கையில வந்து இப்படி பிளாக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா. எனக்கு அவ்வளவா எங்கேயும் தழும்பே இருக்காது. குழந்தையில இருந்து அந்த கீரல் கூட இல்லாம எங்க அப்பா வளர்த்தாரு. நான் கூட்டு போய் பைக்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான். பெரிய ஆக்சிடென்ட். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுல இருந்து பைக்ல ஏறவே பயமாயிருச்சு. அந்த அளவுக்கான ஒரு பயம். ஏன்னா ஆனா இப்ப வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து நாங்க வந்து பைக்ல போறோம். இல்ல நான்லாம் வரல, பைக்ல தான் போறோம். பைக் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பைக்ல போறப்போ ரைடிங் vlog மாதிரி எடுத்துட்டே போவோம். நைட் டைம் தான் போவோம், காலையில டைம்ல இல்ல. கார்ல இது ட்ரெயின்ல இல்லனா பஸ்ல போறோம். வண்டியில தான் போறோம். உங்களை வச்சு இப்ப பெர்மிஷன் கேக்குறானா? எத்தனை பேர் லட்சம் பேர் சப்போர்ட்டுக்கு வந்தா நம்மளால முடியாதுப்பா. நான் வண்டியில போறேன்பா, நீ எதுலயும் வாப்பா. சின்ன தூசி பட்டா கூட நான் கஷ்டப்படுவேங்க. கீழே ஏதாவது கீறிக்கிட்டேனா கூட அழுவேன். என்ன சும்மா சொல்றான், இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பாடி, ஹோம் ஸ்வீட் ஹோம். எத்தனை பேருக்கு சொல்லுங்க, வீட்டுக்கு வந்தாதான் ஒரு எத்தனை ஊருக்கு போனாலும் எங்க போயிட்டு வந்தாலும் எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நரேன், ஏன் நரேனே இப்படி பண்ற? இந்த ட்ரௌசரை வச்சுட்டு அலும்பு பண்ற? டேய் என்ன போய்ப்பேனாமா? இவன் ஒரு ட்ரௌசர் பாண்டின்னு பேரு. கீழே எல்லாருமே நரேன் என்னன்னு சொல்லாதீங்க, ட்ரௌசர் பாண்டி வாழ்க அப்படின்னு போட்டு விடுங்க. எந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் தான். அதுக்கு என்ன பண்ணேன்? ட்ரௌசர் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு பாரு, அதுக்குறான் பாரு. உனக்கு வேற வேலை இல்லை, எங்க போயிட்டு வந்தாலும் வேலை. விட்டுட்டு போயிட்டு மாடி தங்கமே. நம்ம இதே அனுப்பிப்பான். அம்மா கொடு எல்லாருக்கும். ஓகே காய்ஸ், வந்தாச்சு. பாருங்க சிட்டப்ஸ் போட்டுட்டு இருக்கான். எதுவும் வாங்கி தரலன்னு சொல்லி காமிக்க மாட்டேங்கிற. எதுவும் வாங்கி தரலன்னு சொல்லி இங்க பாருங்க, பாதி மண்டையவே காணோம், கொடுத்து அடுப்பா. சரி ஓகே, தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ முடிச்சாலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓகே பை. பாய்.